ஹலோ எவ்ரிவன், நான் தான் கோகுல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன்னா, நேற்று நடந்த செலெக்ஷன் போஸ்ட் எக்ஸாமில் 3rd ஷிஃப்ட் அதில் இருக்கக்கூடிய ஜிஎஸ் கொஷின்ஸ் என்னென்னலாம் கேட்டிருந்தாங்க அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். சரியா? ஃபஸ்ட்டு கொஷின் பேட்டில் ஆஃப் பிளாசி யாருக்கும் நடுவில் நடந்தது அப்படின்றத கேட்டிருந்தாங்க. ஆன்சர் என்னன்னா சிராஜுத்தௌலா அண்ட் பிரிட்டிஷ் ஆர்மி. ஓகேவா? இதை லீட் பண்ணது யாருன்னா ராபர்ட் கிளைவ். இது எப்போ நடந்ததுன்னா 1757 நடந்தது. சரியா? இதே மாதிரி பேட்டில் ஆஃப் பக்சர், இதுவும் ஒரு இம்பார்ட்டண்ட்டான வார். பேட்டில் ஆஃப் பக்சர் எப்போ நடந்ததுன்னு கேட்டிங்கன்னா 1764 நடந்தது. செகண்டு, ஓத் அண்ட் அஃபர்மேஷன் எத்தனாவது ஸ்கெடியூல் அப்படின்றத கேட்டிருந்தாங்க. ஷார்ட்கட் நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும், டியர்ஸ் ஆஃப் ஓல்டு பிஎம். கரெக்டாக 1 2 3 3ல் தான் அஃபர்மேஷன் இருக்குது. ஸோ 3rd ஸ்கெடியூல். நெக்ஸ்ட்டு, இருக்கிறதுலையே லோவஸ்ட்டு பாப்புலேஷன் டென்சிட்டி கொண்ட யூனியன் டெரிட்டரி எது அக்கார்டிங் டு சென்செக்ஸ் 2011 எதுன்னு பார்த்தீங்கன்னா அந்தமான் அண்ட் நிக்கோபார். இதுதான் இருக்கிறதுலே லோவஸ்ட் பாப்புலேஷன் டென்சிட்டி. இதிலே ஹையஸ்ட் பாப்புலேஷன் டென்சிட்டி யூனியன் டெரிட்டரி ஹையஸ்ட் பாப்புலேஷன் கேட்டிருந்தாங்கன்னா நம்ம டெல்லின்னு எழுதியிருக்கலாம். ஓகேவா? 4th, ஆயுஷ்மான் பாரத் யோஜனா. ஆயுஷ்மான் பாரத் யோஜனா எந்த மினிஸ்ட்ரியை சேர்ந்தது அப்படின்றத கேட்டிருந்தாங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி அஃபேர்ஸ். நெக்ஸ்ட், மோட்சு ஃபெஸ்டிவல் எந்த ஸ்டேட்டோடதுன்னா நாகாலாண்ட். தென் இந்த கார்ஃபீல்டு ஒரு ட்ராஃபி இருக்கும் தெரியுமா? கார்ஃபீல்டு சோபர் ட்ராஃபி கிரிக்கெட்டில் எதை சேர்ந்தது அப்படின்றதான் நம்மளுக்கு கேள்வி. அதாவது எந்த ஸ்போர்ட்ஸை சேர்ந்ததுன்னா கிரிக்கெட். நெக்ஸ்ட்டு, சிலிக்கா லேக்கு ரிலேட்டடாக ஒரு கேள்வி வந்திருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு, வேதாந்த சத்யநாராயண் எந்த டான்ஸை சேர்ந்தவர் அப்படின்ற கேள்வி. குச்சிப்புடி. 9th, ஐன்ஸ்டீனோட அந்த 100வது பர்த்டேவை வந்து ஒரு இயராக கொண்டாடுவாங்க. ஓகேவா? அதை என்னன்னு சொல்லுவாங்கன்னா வேர்ல்டு இயர் ஆஃப் ஃபிசிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எந்த இயரில் அந்த 100th ஆனிவர்சரி நடந்திருக்கு அப்படின்னு கேள்வி வந்திருக்கு. 2005. அப்புறம்
நேஷ்னல் ஹைவே. எந்த நேஷ்னல் ஹைவேவை நம்ம ஷேர்ஷா சூரி மார்க்னு கூப்பிடுவோம்? ஷேர்ஷா சூரி மார்க்னு கூப்பிடுவோம் அப்படின்ற ஒரு கேள்வி வந்தது. என்னது? NH1. இதுதான் என்னன்னு சொல்லுவாங்க, கிராண்ட் ட்ரங்க் ரோடு. இவர் வந்து என்ன பண்ணியிருப்பார், இந்த ஷேர்ஷா சூரின்றவர் கிராண்ட் ட்ரங்க் ரோடு அப்படின்றதையும் ஒன்று இது பண்ணியிருப்பார். சரியா? இந்த 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 ஹைவேவை வந்து நம்ம சவுத்தில் எக்ஸ்டெண்ட் பண்ணோன்னா இது என்ன ஆகும்? NH2 நேஷ்னல் ஹைவே 2ஆக வந்துடும். ஓகே, நெக்ஸ்ட்டு ஸ்வராஜ் பார்ட்டி. ஸ்வராஜ் பார்ட்டி எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க? இல்லை, யார் ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்றத கேள்வி. CR தாஸ், அப்புறம் யார்? மோட்டிலால் நேரு. இவங்க தான் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. எந்த இயர்னு பார்த்தீங்கன்னா 1923 ஸ்டார்ட் பண்ணாங்க. ஓகேவா? இதில் வந்து செக்ரட்டரி யாருன்னு பார்த்தீங்கன்னா இவர் செக்ரட்டரின்னு நினைக்கிறேன். செக்ரட்டரி. நெக்ஸ்ட் திரிம்பகேஸ்வர் டெம்பிள். ஸ்பெல்லிங் தப்பு. திரிம்பகேஸ்வர் டெம்பிள் எந்த ஸ்டேட்டில் இருக்குது? திரிம்பகேஸ்வர் எங்கே இருக்குது? மகாராஷ்டிராவில் இருக்குது. மகாராஷ்டிராவில் இருக்குது. நெக்ஸ்ட்டு கோப்பியன் கிளைமேட் கிளாசிஃபிகேஷன் பிரகாரம் கோவாவில் இருக்கக்கூடியதை நம்ம எப்படி குறிப்பிடுவோம்? கோவாவில் இருக்கக்கூடிய கிளைமேட், அதாவது AMW. அதனால் கொஷின் வந்து கொஞ்சம் உல்ட்டாவாக கூட சொல்லலாம். சரியா? ஏன்னா வந்து ரிசோர்ஸஸில் எந்த அளவுக்கு உண்மையாக இருக்கும் என்னன்னு தெரில. பட்டு எந்த ஆங்கிளில் கேட்டாலும் வந்து நீங்கள் ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். AMW இது எந்த ஸ்டேட்டோடது அப்படின்றத கேட்டிருக்காங்க. இந்த கிளைமேட் பேட்டர்ன் எதுனா கோவாவோடையது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு தீபக். எத்தனாவது கொஷின்? 11, 12, 13, 14. தீபக் மஜும்தர் எந்த டான்ஸை சேர்ந்தவங்க அப்படின்றத கேட்டிருந்தாங்க. பரதநாட்டியம். அடுத்து இப்போ குளோபல் மல்டி டைமென்ஷனல் ஓகே, கொஷின் கொஞ்சம் ஸ்பெல்லிங்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸ் 2021 இது பிரகாரம் இந்தியா எத்தனாவது ரேங்க்கில் இருக்குது அப்படின்றத கேட்டிருந்தாங்க. 66வது ரேங்க்கில் இருக்குது. ஓகே, அடுத்து 16வது கேள்வி. ஃப்ளவர்லெஸ் பிளான்ட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணோம். ஓவரி இருக்காது. ஸோ எந்த இனத்தை சேர்ந்தது? ஆன்ஜியோனா ஃப்ளவரிங் பிளான்ட்ஸு. ஃப்ளவர்லெஸ்னாலே என்னது? ஜிம்னோஸ்பம்னு வருமா? ஜிம்னோஸ்பம்ஸ். நெக்ஸ்ட் அட்டார்னி ஜெனரலோட ஆர்டிக்கல் கேட்டிருந்தாங்க. இதை பார்த்தீங்கன்னா JEE எக்ஸாம்லேயே இந்த கொஷின் வந்து கேட்டிருந்தாங்க. ஆர்டிக்கல் 76. மார்க்கெட் கண்ட்ரோல் பாலிசி இதை கொண்டு வந்தவர் யார் அப்படின்னா அலாவுதீன் கில்ஜி.
ஓகே, டோட்டலாக ஒரு 18 கொஷின் கிட்ட நம்ம பார்த்துருக்கோம். சரி, இதெல்லாம் என்ன பண்ணுங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு படித்து வச்சுக்கோங்க. சரியா? முடிஞ்ச அளவுக்கு எல்லா கொஷினுமே வந்து பார்த்து படித்து வச்சுக்கோங்க. மீதி இருக்கக்கூடியதெல்லாம் வந்து நம்மளால் வந்து தேட முடியல. ஸோ இது வரைக்கும் வந்து எல்லாருமே இதை படிச்சுட்டு யாருக்காவது தேவைப்பட்டது, அனலைசிஸ் தேவைப்பட்டதுன்னா ஷேர் பண்ணி விடுங்க. ஓகேவா? தேங்க்யூ.